கருணாநிதி இந்த உயிரை கையில் பிடிச்சின்னு இன்னைக்கு இருக்கிறான்னா காங்கிரஸையும் காங்கிரஸ் கட்சியும் கருவறுக்கவே இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு மேடைகளில் பேசினவர். மிசா காலத்தில் என் வீட்டில் வந்து சோதனை என்ற பெயரில் என் மனைவியை அரை நிர்வாணமாக்கி மாடிப்படிகளில் ஏற விட்டு நடந்தார்கள். ஏன்னா மறைவான இடத்தில் வைரங்கள் வைடூரியங்களை மறைத்து வைத்திருப்பார் என்று அப்படி வந்து ரொம்ப கீழ்த்தரமான சோதனை பண்ணாங்க. அன்றைக்கே இந்த கருணாநிதி இறந்திருக்க வேண்டும். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் காங்கிரஸையும் இந்திரா காந்தியும் கருவறுக்கத்தான் இருக்கிறேன் அப்படின்னு மேடையெங்கும் பேசிய கருணாநிதி அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார். இதை விட குரலி வித்தன் கூட இதை சொல்லலாம். யாராவது அடிக்க முடியுமா? அரசியலில் அணிமாறுவது இயல்பு. ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் அணிமாறுவதுங்கிறது எதுக்கு? ஆட்சி தான் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அது திமுகவின் அடிப்படை. நீங்கள் பார்த்தீங்கன்னா